வணக்கம். பூங்கனி சமையல் சேனல். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்ட சாம்பார் வச்சேன். இந்த இருக்கு வருங்க. ரசம், மிளகு ரசம் வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை போட்டு. பாவக்காய் கூட்டு வச்சேன், தக்காளி போட்டு. எதுக்குமே எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது. ரசத்துக்கெல்லாம் முட்கானு எண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா வெந்தயம் போட்டு தாளிக்கணும். ரசம் சாப்பிடல கையில எண்ணெய் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி சாம்பாருக்கும் எண்ணெய் ரொம்ப வெங்காயம் வேகிற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றணும். சாப்பாடு இருந்தா அடிச்சு வச்சிருக்கேன். துவரம் பருப்பு கொஞ்சம், பாசி பருப்பு கொஞ்சமும், ரெண்டும் போட்டு வச்சேன். சாம்பார் ரெண்டும் கலந்து வச்சா சூப்பரா இருக்கும், வெறும் துவரம் பருப்பே வைக்கிறதுக்கு. இப்ப தோட்டத்துல பாவக்காய் வருதா, தினம் கொஞ்சம் பாவக்காய் சாப்பாட்டுக்கு பொரிச்சிடுறது. ரசம், மிளகு ரசம். நல்லா இருக்குங்க. இதே மாதிரியே வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. சாம்பார் பாசி பருப்பும் கொஞ்சம் துவரம் பருப்பும் கலந்து வைங்க, சூப்பரா இருக்கும். அப்படி சாப்பிடல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமான்னு இருக்கும். கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு ரசம்.